அதானே இந்த வீட்டுக்கு போய் பேசுறதுக்குன்னே இவ ஒருத்திதான் இருந்தா. இப்ப மீனாவும் இவளை பார்த்து கத்துக்கிட்டா. நல்ல முன்னேற்றம். ஆண்டி, அதான் மீனா சொல்றாங்கல்ல, சீதா அந்த அருணா அவ்ளோ லவ் பண்ணிருக்கா. முத்துவும் ஒத்துக்கல. அப்புறம் மீனா வேற என்னதான் பண்ண முடியும்? அதானே ரவி நீயும் ஓடி போய் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதான் இந்த திருட்டு கல்யாணத்துக்கு நீயும் சப்போர்ட் பண்ற. டேய், ஓடி போறத பத்தி நீ பேசுறியா? லவ் பண்ணவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நாங்க ஓடி போனோம். கல்யாணம் பண்ண ஏமாத்திட்டு காசெல்லாம் தூக்கிட்டு ஓடல. டேய், என்ன குத்தி கட்டுறியா? என்னடா அப்ப நீ பண்ணதுக்கு பேர் என்ன? டேய், அப்பா, ஸ்ருதி சொன்ன மாதிரி ரோகிணி போய் சொன்னாதான். ஆனா இப்ப வரைக்கும் அம்மா அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து தானே இருக்காங்க. டேய், அது இது ஒண்ணா? பொய் சொல்லி மறைக்கிறது எல்லாம் ஒண்ணுதான்டா. மாமா, நான் செஞ்சது தப்பில்லைன்னு சொல்ல வரல. ஆனா எந்த சூழ்நிலையில பண்ணேன்னு சொல்லிட்டேன். அதை யாரு புரிஞ்சுக்கலனாலும் நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன் மாமா. அப்பா நல்லவர். தப்பு பண்ணவங்கெல்லாம் மன்னிச்சிருவாரு. எனக்குலாம் அந்த அளவுக்கு மனசு கிடையாது. நீ பண்ணதை நான் மறக்கவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன், உன்னை ஏற்றுக்கவும் மாட்டேன். பின்ன எப்படி ஏத்துக்க தோணும்? மண்டபத்துல இவன் தானே அசிங்கப்பட்டான். புருஷனுக்கே தெரியாம இப்படி எல்லாம் பண்ணிருக்காளேன்னு எல்லாரும் பேசினாங்க. ஆமாமா, இவன் அந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பண்றான். ஆனா இவன் சாதாரண டிரைவர் தானே. ஆனா அவன் கவர்மெண்ட் ஜாப்ல. அதான் அவனை ஓகே பண்ணிட்டு இவனை ஒதுக்கி வச்சிட்டாங்க. யாரும் இவரை ஒதுக்கி எல்லாம் வைக்கலைங்க. நீங்களும் சும்மா கற்பனை பண்ணிட்டு ஏதாவது பேசாதீங்க. இவர் மண்டபத்துக்கு வந்தாதான் கல்யாணம் நடக்கும்னு அம்மா சீதா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரை நாங்க என்னைக்கும் ஒதுக்கவே மாட்டோம். எங்க குடும்பத்துக்கு எல்லாமே இவர்தான். நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. மீனா, இப்ப எதுக்கு தேவையில்லாம மனோஜ் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? அவர் ஒன்னும் தப்பால சொல்லலையே. நீங்க முத்து மேல அவ்வளவு மரியாதை வச்சிருந்தா அவருக்கு தெரியாம எப்படி உங்க தங்கச்சிக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைப்பீங்க? வேண்டாம் ரோஹிணி, இது எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க எத்தனையோ தடவை என்னோட சொந்த விஷயத்துல தலையிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்குங்கிறப்ப எல்லா ரூல்ஸுமே மாறிடுச்சா? ரோஹிணி, நீங்க மீனாவை அக்யூஸ் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. லவ் பண்ண 2 பேரும் சேர்த்து வச்சிருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆ, நீங்க 2 பேரும் ஓடி போனப்ப இவதானே கல்யாணம் பண்ணி வச்சா. இப்ப இந்த கல்யாணத்தையும் அப்படிதான் பண்ணி வச்சிருக்கா. பேசாம நீ தரகர் வேலை பார்க்க போடி. அம்மா, அண்ணி ஒண்ணு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. நான் சொல்லாம அவங்களை கூட்டிட்டு போய் அங்க சைன் பண்ண வச்சேன். அத நிறைய தடவை நானும் சொல்லிட்டேன். இப்ப அண்ணி அவங்க தங்கச்சி லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லி இப்படி பண்ணிருக்காங்க. அது ஒண்ணும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஆல் ஸ்டாப், நிறுத்துங்க. இந்த விஷயத்துல யாருமே தலையிட வேணாம். இது எனக்கு பொண்டாடிமான பிரச்சனை. அவர் செஞ்சது தப்பு தான். முத்தே,